ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலையே எப்படி ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் மார்க்கெட்டில் வாங்கி நிறையா ஹேர் ஸ்ப்ரேஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருப்பீங்க ஹேர் க்ரோத் ஆகிறதுக்காக. சில பேருக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கும், சில பேருக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காது. இப்போ நான் சொல்கிற ஸ்ப்ரேவை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கும், ஹேர் தின்னாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஹேர் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷனாக இந்த ஸ்ப்ரேவை ட்ரை பண்ணுங்க. இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுற ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற இது இருக்காது. பட் இந்த ஹேர் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணுறதில்ல, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணிவிட்டு 2 hours அந்த மாதிரி கொஞ்சம் நேரத்திலேயே ஹேர் வாஷ் பண்ணிடணும். இது நீங்கள் இவ்வளோ நேரம் தான் ஊற விடணும். நீங்கள் மொதல் நாள் அப்ளை பண்ணிவிட்டு கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்காது. நிறையா பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால் ஹேர் ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் நிறையா மிஷின்ஸு, ஹீட் சம்மந்தப்பட்ட மிஷின்ஸ் ஹேர்க்கு யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ கண்டிப்பாக ஹேர் ஃபால்ன்ற விஷயத்த எல்லா கேர்ள்ஸுமே க்ராஸ் பண்ணி தான் வந்தாகணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே என்னென்ன மேஜிக்ஸ்லாம் உங்கள் ஹேரில் பண்ணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுடைய ஹேர் ஃபாலை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய ஹேரை நல்லா திக்கனாக்கி கொடுக்கும். ஹேரை அன்ஹெல்தியாக இருக்கிற உங்கள் ஹேரை நல்லாவே ஹெல்தியாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒயிட் ஹேர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி இதனுடைய பெனிஃபிட்ஸ் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த ஹேர் ஸ்ப்ரேவை ட்ரை பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கொடுக்காது. நம்ம மூலிகைகளை தான் வச்சு பண்ண போகிறோம். ஹேர் ஸ்ப்ரே நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற மூலிகைகளை வச்சு தான் இந்த ஹேர் ஸ்ப்ரே நம்ம பண்ண போகிறோம். ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துடலாமா. முருங்கை விதை, ஆளி விதை, ரோஸ்மெரி இலை, கருஞ்சீரகம், வெந்தயம், அரிசி, இதெல்லாம் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த 6 பொருள் வச்சு தான் இந்த ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கோல்டு, சைனஸ் இருக்கிறவங்க வெந்தயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் எடுத்துக்கோங்க. கோல்டு, காஃப் பிரச்சனை அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒரே கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் ஸ்ப்ரே வேணுமோ அந்த வாட்டரை டபுள் மடங்காக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது பாதிக்கு பாதியாக ஆகிற அளவுக்கு கொதிக்கணும். கொதித்து அதனுடைய எசன்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் இறங்கணும். இந்த வாட்டர் நல்லா கொதித்து பாதிக்கு பாதி ஆனால் தான் நம்மளுடைய ஸ்ப்ரே நமக்கு ரெடி ஆகும். அப்போ தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். வச்ச தண்ணி பாதிக்கு பாதி அளவு வர அளவுக்கு கொதிக்கணும். இதில் நம்ம ஆளி விதை போட்டிருக்கிறதுனால திக்கா ஜெல் மாதிரி ஆகிடுமான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் ஆகாது. நீங்கள் வெறும் ஆளி விதை மட்டும் போட்டிங்கன்னா தான் அந்த மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதில் நம்ம எல்லா பொருளும் போடுறதுனால அந்த மாதிரி ஜெல் மாதிரி வராது, வாட்டராகவே தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போது நான் வச்ச தண்ணி பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. ஸோ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியை உடனே ஃபில்ட்ரு பண்ணிடாதீங்க. நைட்டு ஃபுல்லாக அதுலேயே நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் மார்னிங் எடுத்து அந்த வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்ம கொதிக்க வச்ச தண்ணி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே அதில் நல்லா ஊறி அதனுடைய ஜூஸ் எல்லாமே அந்த வாட்டரில் இறங்கிடுச்சு. தண்ணி ஃபுல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த மூலிகைகளை நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போதே உங்களுடைய ஹேரில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். கொதிக்க வச்ச தண்ணியை இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தலைக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு மசாஜ் பண்ணி ஒரு 2 hours ஊற விட்டு குளிச்சிடுங்க. இல்லை ஹேர் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்டனில் டிப் பண்ணி ஹேர்னுடைய ரூட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேர் ஃபால்னால் கஷ்டப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.